மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளுடைய சேனல்ல மதுரை சித்திரை திருவிழாவில் அம்பாளும் சுவாமி வரக்கூடிய வாகனங்களோட சிறப்புகளை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த பதிவு 30ஆம் தேதி புதன்கிழமை மாலை சுவாமி அம்பாள் வரக்கூடிய வாகனங்களுடைய சிறப்பு தெரிஞ்சதுக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆஞ்சுமுகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சம் நெஞ்சில் வெயில் தோன்றும் நெஞ்சில் ஒருகால் நினைக்க எதிர்காலம் தோன்றும் முருகாசரணம் கந்தாசனமின் ஓதுவோர் முன் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். புதன்கிழமை சாயங்காலம் 30ஆம் தேதி சாயங்காலம் 6:30 மணிக்கு சுவாமி பூத வாகனத்திலையும் அம்பாள் அன்ன வாகனத்திலையும் வலம் வராங்க மாசி வீதிகள்ல. பூத வாகனத்துடைய சிறப்புகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமானுக்கு மிக பிடிச்ச வாகனங்கள்ல முக்கியமான வாகனம் ரிஷப வாகனத்துக்கு அப்புறமாக பூத வாகனம் தான் ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம்னா, அவரை சுத்தி எப்பயும் பூதகணங்கள் தான் இருப்பாங்க. அந்த பூதகணங்கள் தான் அவருக்கு நாதஸ்வரம் வாசிக்கிறது, செண்டை மேளம் வாசிக்கிறது, அதுக்கப்புறமாக மேலதாளங்கள் வாசிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வாசிச்சு அவர் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் செய்வது பூதகணங்கள் தான். இந்த பூதகணங்களுடைய தலைவன் சொல்லக்கூடிய பூதம் தான் சுவாமி வளர்ந்தார். இந்த பூதம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப பூதம்னு சொல்லும் போதே ஒரு பயம் வரும். ஆனா இந்த பூதம் ரொம்ப பெருசா இருக்கும். உருண்ட விழிகள், நல்ல அகண்டமான மார்பு, பெரிய மீசை, மூக்கு, கண்ணெல்லாம் ரொம்ப கொடூரமா பார்க்கவே பயமா இருக்கும். ஆனா இந்த பூதத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மனசுக்குள்ள வரக்கூடிய கோபம், மதம், ஆச்சரியங்கள், ஆணவம் இதெல்லாம் ரொம்ப நாளுக்கு நாள் வளர வளர ரொம்ப பெருசாகி ரொம்ப அகோரமாயிடும். நம்ம வாழ்க்கையே அகோரமாயிடும். அதெல்லாம் இல்லாம சுவாமியை தரிசனம் பண்ணி நமக்கு என்ன கெடுதல்கள் வந்தாலும் அந்த சுவாமி கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு நீயே பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை வாழும்போது நம்ம மனசும் ஆரோக்கியமா இருக்கும், உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும், வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சுவாமி சொல்றதுனாலதான் பூத பகவான் சுவாமி நடந்தார். இந்த பூத பகவான் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு நமக்கு யம பயம் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த விதமான பயமும் இல்லாமல், வாகன விபத்துகள் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை வாழ்றதுக்கு இந்த பூத பகவான் சுவாமி தரிசனம் பண்ணுறது அப்படின்றதா இந்த பூத பகவானோட தனிச்சிறப்பு. அதுக்கப்புறமாக சுவாமி அம்பாள் மீனாட்சி அன்ன வாகனத்துல வளர்ந்தாங்க. அன்னத்தோடைய தனி சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னம் பாத்தீங்கன்னா பாலும் தண்ணியும் சேர்த்து வச்சா பாலை மட்டும் குடிச்சு தண்ணியை கட்டி வச்சிடும். இது அன்னத்தோடைய தனி சிறப்பு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், எவ்வளவு தோல்விகள் இருந்தாலும், எவ்வளவு காயங்கள் இருந்தாலும் நம்ம செய்யற நல்லதை மட்டுமே செஞ்சுட்டு நேர்மையா நம்ம வாழ்க்கையை நம்ம வாழும் பொழுது அம்பாள் மீனாட்சி நமக்கு கேட்டதெல்லாம் தருவோம் அப்படின்றத உணர்ந்ததுக்கு தான் அம்பாள் அன்னவாகனத்துல வளம் வராங்க. இந்த அன்னவாகனத்தை அம்பாளை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில நமக்கு அம்பாள் மீனாட்சி மட்டும் தான் அப்படின்னு நம்ம சுற்றி இப்படி எல்லாம் கேட்டதும் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நமக்கு உணர்த்தும். அன்னப்பறவை மாதிரி நமக்கு தேவையானது அம்பாள் மீனாட்சியை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றதெல்லாம் ஒதுக்கி வச்சு நம்ம ஒரு வாழ்க்கையை வாழலாம். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழும்போது அம்பாள் எப்பயுமே நம்ம பக்கத்துல வச்சு நமக்கு தேவையான செஞ்சு கொடுத்துட்டே இருக்கலாம். அதான் அன்னவாகனத்துடைய தனிச்சிறப்பு. இந்த பூத வாகனத்துல அன்னவாகனத்திலே சுவாமி அம்பாள் தரிசனம் பண்ணி நம் வாழ்க்கையில எல்லா வளமும் அளவும் கிடைக்க பெறுவோமாக. மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். வான்மகில் வளாத பெய்க மலிபலம் சிறக்கமன் நன் போன்மதி அரசு செய்ய குறைவிடாதீர்கள். வாழ்க்கை நான்மதி அரங்கள் உங்கள் உற்சவம் வேள்வி மல்லியம் எண்ணுகள் செய்வது விலங்கு கொடுக்கும் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.